இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா சொல்லையும் மீறி அப்பா வந்திருக்காருல பாட்டி, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் இவங்க 2 பேரும் அங்க பிரதட்சணம் பண்ணாங்க. அம்மா எங்க கிட்ட அன்பை விட கண்டிப்பு தான் அதிகமா காட்டியிருக்காங்க. ஆனா அப்பா எப்பவும் அன்பு பாசத்தை தான் காட்டியிருக்காரு. அம்மா கிட்டயும் எங்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுவாரு, எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாரு. எனக்கு பாடுறதுல ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக அம்மா கிட்ட எவ்வளோ தடவை வாதாடி இருக்காரு. அப்புறம் லேட்டாதான் அம்மா அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் ஒரு நல்ல விஷயம் பண்றப்ப கடவுள் துணை இருக்கணும் தான் அங்க பிரதர்ஷனம் செஞ்சோம். ஐயா, என் மருமக கோபக்காரியா இருந்தாலும் பொண்ணுங்களெல்லாம் ரொம்ப பொறுப்பா வளர்த்திருக்காயா. உன் பொண்ணுங்கள்லாம் வைரங்கள்யா, விலைமதிப்பில்லாத வைரங்கள். நீ ரொம்ப கொடுத்து வச்சவையா. இந்த பொண்ணுங்களால நீ வெறும் ராசா இல்லையா, மகாராஜா. உனக்கு எந்த குறையும் வராது சாமி. உண்மைதாம்மா. 5 பொண்ணுங்களை பெத்தா அரசனும் ஆண்டின்னு சொல்லுவாங்க. நான் 4 பொண்ணு பெத்த உடனேயே எல்லாரும் நான் கஷ்டப்படுவேன்னு சொன்னாங்க. ஆனா நான் அப்படி நினைச்சது இல்லம்மா. என் 4 பொண்ணுங்களையும் 4 லட்சுமியா தான் நினைச்சேன். ஒரு நாள் கூட ஆம்பளை புள்ள இல்லையேன்னு நான் வருத்தப்பட்டது கிடையாதும்மா. என் புள்ள 4 பொண்ணை பெத்துட்டான், அதனால அவன் கஷ்டப்பட போறான்னு எல்லாரும் சொன்னப்போ அந்த 4 பேரும் என் பிள்ளைக்கு பெருமையை தான் தேடி கொடுப்பாங்கன்னு எல்லார்கிட்டையும் நீங்க சொல்லுவீங்க. அதை இன்னைக்கு கண்கூடா பாக்குறேம்மா. நான் வாழ்க்கையில பெருசா காசு பணம்லாம் சம்பாதிச்சு வைக்கலம்மா. ஆனா என் பொண்ணுங்களோட அன்பு, பாசம் இதையெல்லாம் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கம்மா. இது எனக்கு போதும். அத்தை மனசு மாதிரி நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர போற நாள் சீக்கிரமே வருமாமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நாளுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. ஆண்டவனோட அருளால அது சீக்கிரமே நடக்கணும். கண்டிப்பா அது நடக்கதான் போதும் மாமா, கவலைப்படாதீங்க. சரி, கோயில் எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க போய் அதை பாக்குறோம். சரி தாய். போயிட்டு வாங்க.